அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டை இப்போ ஒரு நாடே தேடிட்டு இருக்கு. அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்பர்க்ல மெடிசன் படிச்சுட்டு இருந்த பொண்ணு தான் 20 வயசான சுதிக்ஷா கொனான்கி. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் 3ஆம் தேதி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரோட ஸ்பிரிங் பிரேக் வெக்கேஷனுக்காக கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல உள்ள டாமினிகன் ரிபப்ளிக் அப்படின்ற தீவுக்கு போயிருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா புண்டகானா அப்படின்ற இடத்துல ரியோ ரிபப்ளிகா ரெசார்ட்ல தான் அவங்க எல்லாம் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுங்க எல்லாம் மார்ச் 5ஆம் தேதி இரவு நேரத்துல வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்க 2 வெள்ளக்கார அமெரிக்க பசங்களை மீட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து உங்க பீச்சுக்கும் போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 4 மணி போல அதுல 4 பொண்ணுங்களும் ஒரு பையன் மட்டும் திரும்ப ரிசார்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜோஷுவா அப்படின்ற பையனும் இந்த சுதிக்ஷான்ற பொண்ணும் அந்த பீச்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் இந்த சுதிக்ஷான்ற பொண்ணு திரும்ப ரிசார்ட்டுக்கு வராதனால எல்லாருமே பயங்கரமா தேடி இருந்திருக்காங்க. போலீஸும் இந்த பொண்ணோட கடைசியா இருந்த அந்த ஜோஷுவான்ற பையனை விசாரிக்கும் பொழுது அந்த பையனும் அந்த பொண்ணு கடல்ல குளிச்சுட்டு இருந்தாவும் அப்ப அலை அடிச்சதுனால அந்த பையன் வெளியே வந்து அப்படியே மயக்கத்துல படுத்து தூங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கான். மேலும் அவன் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கரையோரமா நடந்து வந்ததை தான் பார்த்ததாகவும் சொல்லி இருந்திருக்கான். இப்ப காணா போன இந்த பொண்ணை தேடுறதுக்கு குளோபல் நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க. 300 போலீஸ், அக்வாட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ், மோப்பனாயி, ஹெலிகாப்டர், ட்ரோன், ஏன் டாமினிகன் ரிபப்ளிக் நேவினே வந்து நிறைய பேர் இப்ப அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு காணா போன நைட்டு பாத்தீங்கன்னா கடல்ல பயங்கரமா அலை இருந்ததாகவும் அந்த ஏரியால அதிகமா கரண்ட் இருந்ததாகவும் அதனால அந்த பொண்ணு முங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சுதிக்ஷாவுடைய அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த சர்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 6 நாளையும் இந்த சுதிக்ஷான்ற பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுடைய பாடியாவது இப்ப கிடைக்குமான்னு சொல்லி கடல் மற்றும் நிலம் 2 இடத்துலயுமே இப்ப பயங்கரமா தேடிட்டு இருக்கு போலீஸ்.